அதான் அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா சார்? அது அந்த உச்சவரம் நீங்க சொல்ற வந்து ஆக்ட் படி, அதாவது 2 டைப் ஆஃப் உச்சவரம்பு இருக்குங்க. ஒன்று வந்து உச்சவரம்பு வந்து ஆக்ட்ல ஃபிஸ்கல் FRBM ஆக்ட், அதாவது ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி மேனேஜ்மெண்ட், FRB பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். அந்த ஆக்ட்ல வந்து நமக்கு வந்து ஃபிஸ்கல் டெபிசிட் 3% மேலே இருக்கக்கூடாதுன்னு நம்மளோட அதுதான் ஐடியல். 3% மேலே ஏறுறது இட் இஸ் நாட் குட். அது அன்ஃபார்ச்சுனேட்லி அது 3% மேலே நாட் நவ் ஃபார் குவைட் சம் டைம் இருந்துட்டு வருது. தேர்ஸ் நோ, as I said, there's nothing to blame anybody. இருந்துட்டு வருது, ரைட்டுங்களா? இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பர்மிஷன் வாங்கி தான் எவ்ரி பாரோயிங் கேன் பி டன். ஸோ கவர்மெண்ட் பர்மிஷன் இல்லாமல் எந்த பாரோயிங்கும் செய்யப்படவும் இல்லை, செய்யப்படவும் முடியாது. ஸோ அந்த உச்சவரம்புக்கு உள்ள தான் இருக்குது. நோ டினையல் அபவுட் தட் ஃபேக்ட் ஆல்சோ. பட் தி ஃபேக்ட் ரிமைன்ஸ் that the loan levels are very high for us, and that is all that has been pointed out. It is not to say that it has crossed the lower level beyond what government of India has allowed out. ரெவென்யூ பெருக்கக்கூடிய நிலையில சார் ரெவென்யூ சார் கடன் எங்க வாங்கிருக்கீங்க சிட்டி சார் இங்க நேரா ஸ்ட்ரைட் பாருங்க சார். ரெவென்யூ அனலைஸ் பண்ணக்கூடிய நிலையில கடந்த சார் இங்க மினிஸ்டர் சார், கடந்த அரசு விளம்பரத்துக்கு எவ்வளவு செலவு செஞ்சிருக்குன்னு ஏதாவது டீடைல் இருக்கு? அதுல ஏதாவது தெளிவு கிடைக்குமா சார்? வில்சன் சார் இங்க லாஸ்ட் 3 questions let's honorable minister ask. வரை இல்லாத அளவுக்கு உச்சத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. அந்த வருவாய் பற்றாக்குறைக்கான அந்த காலக்கெடுவை நீக்கிறதுக்கு எந்த ஒரு திருத்தத்தையும் மேற்கொள்ளாமல் 8 வருஷமா தள்ளி போட்டிருக்காங்கன்னு அமைச்சர் பேசும்போது சொன்னாரு. மீண்டும் சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட போது இந்த முறை அந்த சட்டத்தை தள்ளி போடுறதுக்கு திட்டம் இருக்கா, இல்ல அந்த காலக்கெடுவை நீக்கிறதுக்கான நடவடிக்கையில் எது எடுக்க போறீங்களா? ஒன்று. ரெண்டாவது, உறுதியளிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் ஒவ்வொரு வருஷமும் 5000 கோடி ரூபாய் அதிகமாக செலவாகும்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஒவ்வொரு வருஷமும் அது 10% எக்ஸ்ட்ரா ஆகும்னு சொல்லியிருந்தீங்க. புதிய ஆட்சி வந்த பிறகு அந்த திட்டத்தை தொடர்றதா திட்டம் இருக்கா, இல்ல அதுக்கு மாற்று ஏற்பாடுகள் ஏதாவது நடவடிக்கை எடுக்க போறீங்களா? கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் சார், we are very clear that we have just formed the government under the guidance of the Chief Minister, Honorable Chief Minister of Tamil Nadu. So we have analyzed the entire thing what has happened in the past. சொன்ன மாதிரி இது 60 ஆண்டுகள் கடன் சுமைன்றது முதல் இந்த 5 ஆண்டுகளை வாங்கியிருக்கிறாங்க. we definitely need time. அந்த டைமில் எந்த மாற்றம் கிடையாது. அதில் வந்து கண்டிப்பாக தள்ளி போட்டு தான் ஆகணும். அந்த முதல் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் கேட்டீங்க? ரெண்டாவது கொஸ்டின் வந்து தமிழ்நாடு உறுதியளிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் ஒவ்வொரு வருஷமும் 5000 கோடி ரூபாய் அதிகமாகும், அதாவது தமிழ்நாடு அரசுக்கு செலவு வந்து 5000 கோடி அதிகமாகுதுன்னு சொன்னீங்க. அதோட அதுவே ஒவ்வொரு வருஷத்துக்கும் 10% எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்னு கணிச்சிருக்கிறதையும் சொன்னீங்க. இப்போ புது கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமும் அந்த உறுதியளிப்பு ஓய்வூதிய திட்டமே தொடருமா, இல்ல பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரதுக்கு தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன மாதிரி பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருமா? என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? we will decide very shortly. அதை நாங்கள் கண்டிப்பாக அதை சீஃப் மினிஸ்டர் கவனத்துக்கு கொண்டு போவோம். அவரோட அறிவுறுத்தல் படி டிசைட் பண்ணுவோம்.